உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் கொள்கை செய்தி தொடர்பு செயலாளர். அவர் சொல்றாரு, அம்மாவுடைய உடல் ரொம்ப நல்லா இருக்கு, அம்மா சீக்கிரம் வீடு திரும்பிடுவாங்கப்பா. பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, அம்மா வீடு திரும்புறதுக்குள்ள நீ காடு போய் சேர்ந்துருவ போல இருக்கு, ஒன்னு யாரையா செய்தி தொடர்பாளரா போட்டது? பொன்னையன் ஒரு செய்தி தொடர்பாளர். அம்மா அவர்களுடைய உடல்நிலை பிசியோதெரப்பி அம்மாவுக்கு நாக்க உள்ள வைய அம்மா எப்படி இருந்துட்டு போறாங்க, நீ நிமிஷம் பெரிய நிமிஷம் இருக்குன்னாங்க பத்திரிகைக்காரங்க. சிஆர் சரஸ்வதி ஒரு அம்மா, எங்க அம்மா சட்னி சாப்பிச்சு இட்லி சாப்பிச்சு இப்பதான் இடியாப்பம் புரிஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்படிலாம் துபாக்கூர் விட்டு எங்க திண்டுக்கல் சீனிவாசன் 6-7 மாசத்துக்கு முன்னாடி மேடையில சொல்றாரியா, கேவலம் இல்லையா ஒரு அமைச்சர், அம்மா தாய்மாரில 1 வருஷமா பொய் சொல்லிட்டம்மா, நாங்க சொன்னது பூரம் பொய்யம்மா, மன்னிச்சுக்கிறீங்கம்மா, அம்மாவை பார்த்தோம்னு பொய் சொல்ல சொன்ன இங்க சொல்லிவிட்டம்மா. பொய் சொன்னோம்னு ஒரு அமைச்சர் மேடையில கையெடுத்து கும்பிடுறிய வெக்கமா இல்ல? இதுக்கு ஆஞ்சநேயர் போய் வாசல உட்காந்து பிச்சைக்கு பழச்சிட்டு போயிடலாம். கேவலம். அம்மாவுடைய எப்படி செத்தாங்கன்றதுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் ஒண்ணு சொன்னாங்க. கிருஷ்ணகிரி வேட்பாளர் KP முனிசாமி என்ன சொன்னார், அம்மாவை ஆணிக்கட்டையில் அடிச்சு கொண்டு விட்டாங்க என்னார். PH பாண்டியன் சொன்னார், செலுத்துல மோதி கொண்டுட்டாங்க. இப்ப 15 நாளைக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் சக்கரவியாதின்னு தெரிஞ்ச அம்மாவுக்கு அல்வா கொடுத்து கொண்டு விட்டாங்க அப்படின்னாரு. என்ன நடந்துச்சுன்னு எவனுக்கா தெரிஞ்சாயா? கவர்னர் பார்த்தாருங்கிறான், ஒருத்தன் பார்க்கலங்கிறேன். கவர்னரை கேட்ட பாத்தியாயா? அது பார்த்தேன். யார பார்த்தேன்? டாக்டரை பார்த்தேன். அம்மா பாத்தியா? பார்க்கல. இது வரைக்கும் யாருமே வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. புரியாத புதிரா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றான், இன்னொருத்தர் சொல்றான், இன்னும் இந்த அம்மா சாகவே இல்லை, லண்டன்ல இருக்கிறாங்க. இப்ப புதுசா பொம்மையை புதுச்சுட்டாங்க. 2 ஒருத்தன் புதுசா பேசிட்டு இருக்கேன். என்னென்ன கதை கொண்டு வர போறாங்களோ. எதை கேட்டாலும் ஸ்டாலின் தூண்டி விட்டார் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. சயான் மனோஜ், அந்த 2 பேரும் கூலிப்படைக்காரர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் எங்களை கொள்ளையடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டான். இத போய் ஸ்டாலின் கூப்பிட்டா சொன்னாரு, இங்க வாங்க அந்த ஆளு சொல்லு, பேரை சொல்லி சொல்லுங்க சொன்னாரா? அவங்கள யாருன்னு தெரியுமா? அவங்க 2 பேரும் கூலிப்படங்கிறத அடையாளம் காட்டினதே எடப்பாடி பழனிசாமி தானையா? எங்களுக்கு என்ன தெரியும்? பொள்ளாச்சி விவகாரத்தை ஸ்டாலின் தூண்டி விடுகிறார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினார், ஸ்டாலின் தூண்டி விடுகிறார். விவசாயிகள் போராட்டம் நடத்தினார், ஸ்டாலின் தூண்டி விடுறார். மீனவர்கள் போராட்டம் நடத்தினார், ஸ்டாலின் தூண்டி விடுறார். இன்னும் கடைசி என்ன முடிச்சிருவாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா செத்தது காரணம் ஸ்டாலின் தான். இன்னும் அது ஒண்ணுதான் சொல்லல. இன்னைக்கு சொல்றாரியா எடப்பாடி பழனிசாமி மனசாட்சியை விட்டுட்டு கலைஞர் அவர்களை வெளிநாட்டில் சிகிச்சை கொடுக்காம காவேரி மருத்துவமனையில் ஏன் சிகிச்சை கொடுத்தீர்கள்? அவருடைய இது இறப்பில் மர்மம் இருக்கிறது. யாரு? எடப்பாடி பழனிசாமி. தலைவர் இறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான் போய் பார்த்தேன்டா என் தலைவரை. 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்துல போய் நான் பார்த்தேன். நானே பார்த்திருக்கும் போது குடியரசுத் தலைவர், பிரதமர், உங்களுடைய அமைச்சர்களே போய் பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்தீங்களே, என் தலைவருடைய சாவுல போய் மர்மம் இருக்குன்னு சொல்றிய எடப்பாடி பழனிசாமி, இப்படி பேசி போய்க்கிறதுக்கு வேற வேலை பார்த்து பொழைச்சிடலாம். பிச்சைய கூட கேவலமான வேலை இது இல்லை. அதுக்கு மேல நீங்க எதையாவது பெருக்கி போட்டுக்கிறீங்க. என் தலைவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்டா? ஒரு போராளியின் மரணம் எப்படி இருக்கணுமோ அந்த மரணத்தை வென்றெடுத்த தலைவன். தனக்கு வேண்டிய இடத்தை தானே சட்டத்தோடு போராடி தனக்கான இடத்தை பெற்ற தலைவர் என் தலைவன். எப்படிப்பட்ட மரணம்! எவ்வளவு கம்பீரமான ஒரு இறுதி சடங்கு! ஜெயலலிதா அம்மாவுக்கு யாரு இறுதி சடங்கு செய்வானே கண்டுபிடிக்க முடியல. அந்த அம்மா செத்த பிறகு இருந்தப்ப சுத்தி நின்று ஒருத்தன் கூட இல்ல. அந்த அம்மா உடம்புல போத்துன தேசிய கொடியை யார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஒரு ராணுவ வீரன்.
இந்த நேரத்துல சம்பாரிச்சுட்டான் விடு. ஜெயிக்கிறதுக்கா கூட்டணி வச்சான்? ஒண்ணே காமிச்சு காசு வாங்குறதுக்கு. கேடு கட்ட கூட்டணி, மானங்கட்ட கூட்டணி, பணத்தின் மீது கட்டப்பட்ட கள்ள கூட்டணி, கொடுமை கூட்டணி. ஆனால் அறிவுபூர்வமான கூட்டணி, உண்மையான கூட்டணி, நல்ல கூட்டணி, மக்களை உயர்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி. அந்த கூட்டணியை அமைத்த தலைவர்கள் எல்லாம் அறிவாலயத்துல வந்து கூட்டணி அமைச்சிட்டு வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வந்து எங்களுக்கு கொடுத்த நாமக்கல் தொகுதியை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சி இந்த திமுகவினுடைய கூட்டணிக்காக உழைக்கும் பேட்டி கொடுத்தார். கும்முன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மைதீன் எங்களுக்கு கொடுத்த ராமநாதபுரம் தொகுதி போதும், தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்காக உழைப்பார்கள். யாரு? பேராசிரியர் காதர் மைதீன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ. என் தம்பி ஸ்டாலினை முதல்வராக்கும் வரை இந்த வைகோ ஓய மாட்டான். எனக்கு கொடுத்த திருச்சி தொகுதி ஒன்று போதும் இந்த கூட்டணியை வெற்றி பெற நாடு முழுவதும் பேசுவேன். வைகோ. ஈரோடு தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே.எஸ். அழகிரி எங்களுக்கு கொடுத்த அந்த 10 தொகுதிகளை வெற்றி தொகுதிகளாக மாற்றி காட்டுவோம் அப்படின்னு அவரு பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் எங்களுக்கு கொடுத்த சிதம்பரம், விழுப்புரம் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதை விட 40 தொகுதிகளிலும் எங்கள் விடுதலை சிறுத்தைகளின் தோழர்கள் உழைப்பார்கள் சொன்னார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் எங்களுடைய தோழர்கள் எங்களுக்கு கொடுத்த மதுரை, கோயம்புத்தூர் தொகுதியை மனதார ஏற்றுக்கொள்கிறோம், நாடு முழுவதும் எங்கள் தோழர்கள் உழைப்பார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதியை மனதார ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் வலது கம்யூனிஸ்டின் தோழர்கள் நாடு முழுவதும் உழைப்பார்கள். இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியை பெற்ற பாரிவேந்தர் ஐயா அவர் என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? பெரம்பலூரில் நான் வெற்றி பெறுவதை விட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 7 தொகுதிகளையும் தோற்கடிக்கும் வேலையையும் சேர்த்து பார்ப்பேன். இப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேராசிரியர் ஜவஹருல்லா வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க? அதாயா கூட்டணி. எங்களுக்கு தொகுதி கொடுக்கப்படாவிட்டாலும் கூட்டணியின் வெற்றிக்காக நான் பாடுபடுவேன், தமிழ்நாடு முழுவதும் உழைப்பேன் சொன்னார் பேராசிரியர் ஜவஹருல்லா. தொகுதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இந்த கூட்டணிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி வெற்றி கூட்டணியை அமைத்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற என் அருமை சகோதரர் சென்ராஜ் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில், தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். இங்க அமைச்சரா இருக்காரு தங்கமணி, நிலக்கரியிலேயே 2000 கோடிக்கு நாமக்கல்ல இருந்து சென்னைக்கு பாலம் போட்ட தங்கமணி. அந்த பாலத்துக்கு பேரு தங்கமணி பாலம். நிலக்கரியிலேயே போட்டிருக்காரு பாலம். இன்னொரு பாலம் ராசிபுரத்திலிருந்து சென்னைக்கு போட்டிருக்காங்க முட்டையிலேயே 1000 கோடி செலவுல. அந்த பாலத்துக்கு பேர் சரோஜா பாலம். அந்த தங்கமணிக்கு சவால் விட்டவர் எங்க சென்ராஜ். நேருக்கு நேர் மேடையில பேச தயாரா கேட்டார். தங்கமணி வந்து அப்புறம் பாத்துக்கலாம், தேர்தல் நேரத்தில் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது, இங்கே போடுற தன்னை ஆண்டு அமைச்சரா இருந்த ஒன்னைய எங்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நாமக்கல் வேட்பாளர் கூப்பிட்டு விவாதத்துக்கு வர்றியான்னு கேட்கிறாருன்னா அந்த தைரியம் ஏகேபி சின்ராஜுக்கு வரப்போகிறது. இந்த குரல் நாளை டெல்லியிலே பாராளுமன்றத்திலே ஒலிக்கப் போவது உறுதி உறுதி என்று சொல்லி ஏகேபி சின்ராஜுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மே 23ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ரேடியோ செய்தி, ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட ஏகேபி சின்ராஜ்
தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளரை விட 1,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த செய்தி வரும்போது லியோனி கோட்டை மைதானத்தில் பேசிய பேச்சை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.